Hello everyone, welcome to Sarah's Delicious Food. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஸ்பெஷலான மெடிசினல் வேல்யூஸ் நிறைஞ்ச ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுதான் வாழைத்தண்டு கூட்டு. நம்ம ஊரில் வாழைத்தண்டுவை கிட்னியின் நண்பன்னு சொல்லுவாங்க. கிட்னி ஸ்டோன்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல சூப்பரான ஃபுட்டு. ஆனால் பல பேருக்கு இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு எப்படி நறுக்கணுன்னு ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக எப்படி கட் பண்ணி ருசியான கூட்டு செய்கிறோன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சரஸ் டெலிஷியஸ் ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழைத்தண்டில் இருக்கிற அவுட்டர் லேயரை ஃபஸ்ட்டு எடுத்துனோம், தண்டு வர மட்டும். இப்போ ரவுண்டாக கட் பண்ணும்போது வெளிசான நூல் மாதிரி நார் வரும். அதை உங்கள் விரலாலே சுற்றி எடுத்துடுங்க. ஆனால் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற தண்டு ரொம்ப இலசாக இருக்கிறதுனால எனக்கு நார் எதுவும் கிடைக்கல. ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைத்தண்டை சின்ன துண்டுங்களாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இப்படி கட் பண்ண தண்டை உடனே மஞ்சள் தூள் உப்பு தண்ணியில் சேர்த்துக்கோங்க. வேணும்னா பட்டர் மில்கில் கூட சேர்த்துக்கலாம். எங்கள் அம்மா வாழைத்தண்டில் இருக்கிற நார் எடுக்கிறதுக்கு சின்ன குச்சிங்க எடுத்துக்கணும். ஒரு 3-4 குச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கை வச்சு சுற்றுவாங்க வாழைத்தண்டில். அப்போ நாரெல்லாம் அதில் க்ளீனாக வந்துடும். இப்போ நம்மக்கிட்ட ஃபோர்க் இருக்கிறதுனால நம்ம ஃபோர்க்கே யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி நாரெல்லாம் வந்துட்டு இருக்குதுன்னு. இப்போது ப்ரெஷர் குக்கரில் 1 கிளாஸ் கடலைப்பருப்பு எடுத்துருக்குறேன் நான். உங்களுக்கு வேணால் நீங்கள் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கடலைப்பருப்பை ஒரு 1/2 hour நல்லா ஊற வைக்கலாம். இப்போ ஊறின பருப்பு எவ்வளோ நல்லா ஊறிட்டுருக்குது பாருங்கள். இதை மூடி போட்டு ஸ்டவ் மேலே மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு 3 விசில் வச்சிடலாம். நீங்கள் பாசிப்பருப்பை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் பாசிப்பருப்பை ஊற வைக்க தேவையில்லை. தண்டையும் பாசிப்பருப்பையும் ஒன்றாவே குக் பண்ணிக்கலாம். குக்கரில் 3 விசில் வந்துச்சு. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே 1 ஸ்பூன் சோம்பு நம்ம டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொடியாக நறுக்குன இஞ்சி, நசுக்கி வச்ச பூண்டு, கூடவே பொடியாக நறுக்குன வெங்காயத்தையும் சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்து நல்லா வாசனை வர மட்டும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைத்தண்டை இதில் சேர்த்துக்கணும். சுத்தமாக தண்ணியை வடிகட்டிட்டு இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். நம்ம அப்படியே போட்டுட்டோம்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். வாழைத்தண்டு பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது நம்ம மஞ்சள் தூள் உப்பில் போட்டு வச்சுருந்தாலும் இப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வேணா பட்டர் மில்கில் கூட சேர்த்துக்கலாம். நம்ம அப்படியே வச்சோம்னா கருப்பாயிடும் தண்டு. இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற 2 தக்காளி சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 2 ஸ்பூன் சாம்பார் தூள், 6 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, சோம்புத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன். இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். பச்சை வாசனை போகிற மட்டும். முன்னாடியே குக் பண்ணி வச்சுருக்கிற கடலைப்பருப்பை மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். மசிச்ச கடலைப்பருப்பை இப்போது குக்கரில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 டீஸ்பூன் திருவுன தேங்காய் சேர்த்து மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சுக்கலாம். இப்போது 2 விசில் வந்துடுச்சு. நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கரில் இருக்கிற ப்ரெஷரெல்லாம் வெளியே வந்த பிறகு ஓப்பன் பண்ணிவிட்டு வாழைத்தண்டு கூட்டை இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வாசனை ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இப்போது இது கூட பொடியாக நறுக்கி வச்சுக்கிற ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஹெல்த்தியாக மற்றும் டேஸ்டியான வாழைத்தண்டு கூட்டு ரெடி. இந்த கூட்டு கூட ரைஸு, சப்பாத்தி, தோசை ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் எப்போவுமே சப்பாத்தி கூட வாழைத்தண்டு கூட்டு தான் செய்வோம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சரஸ் டெலிஷியஸ் ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி. பாய்.